இந்த அனுகிரகிதமான ஆசீர்வாதமான இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த காலை கூடுதலே நேரிலும் நேரலையிலும் இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். கடந்த 9 மாதங்களிலும் ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தி வந்தார். 9வது மாதத்தில் தேவன் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையும் சூழல்கள் பல வந்தது, மரண இருளின் பள்ளத்தாக்குகள் பல வந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த இடங்களில் நம்மோடு கூட இருந்து எல்லா இடங்களில் நம்முடைய பாத்திரம் நிறை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்து ஜீவனுள்ள தேசத்தில் இன்னைக்கு நம்மை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். வலது கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போல் இருக்கும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஆமென். எல்லாம் நம்முடைய வலது கரங்களை அந்த வேத பகுதியில் வைத்து ஆமே ஸ்தோத்திரம். ஓசியா 14:5. ஹல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் ஆண்டவருடைய அன்பை குறித்து விளக்கி காண்பிக்கிற புஸ்தகம். சோரம்போன இஸ்ரவேலை திரும்ப சேர்த்து கொண்டது போல நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிற தேவ அன்பை திரும்ப திரும்ப பிரதிபலிக்கிற ஒரு புஸ்தகம் ஓசியாவின் புஸ்தகம். ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலே உனக்கு பனி போல இருப்பேன். இந்த வார்த்தை எங்கள் உள்ளங்கள், எங்கள் இல்லங்கள், எங்கள் வேலை இடங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில், எங்கள் வாழ்வின் எல்லை எங்கிலும் தொனிக்கட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு வரட்டும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் துதிப்போம். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஓசியாவின் புஸ்தகம் சிறிய தீர்க்க தரிசனங்களில் உள்ள புஸ்தகங்களில் ஒரு மிக முக்கியமான புஸ்தகம். ஆண்டவருடைய அன்பை குறித்து, மாறாத அன்பை குறித்து விளக்குகிற ஒரு அருமையான புஸ்தகம். இஸ்ரவேல் சோரம் போனதை விளக்கும்படியாக ஆமென் கோமேர் என்கிற ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். சோரம் போன ஒரு ஸ்திரியை திருமணம் பண்ண சொல்கிறார். அப்படி பண்ண மாட்டாங்க தீர்க்கதரிசிகள், பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி திருமணம் பண்ணுகின்றார். ஆனால் அவள் திருமண உறவை முறித்து கொண்டு தன் நேசர்களை தேடி போகின்றார். பலவீனப்பட்ட பொழுது, அவருடைய அழகும் அந்தஸ்தும் எல்லாம் குறைந்து போன பொழுது அவள் அடிமை சந்தையிலே விற்கப்படும் ஒரு நிலை ஏற்படுகின்றது. அந்த அடிமை சந்தையிலே ஸ்தோத்திரம் அந்த கோமேரை விலை கொடுத்து, வெள்ளி பணங்களை கொடுத்து ஓசியா வாங்கி கொள்கின்றார். அவளோட சொல்கிறார், நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காகவும் காத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு நாளை நியமித்து அவளுக்காக பொறுமையோடு காத்திருந்து மறுபடியும் அந்த சோரம் போன ஸ்திரியை தன்னோடு சேர்த்து கொண்டார். தேவனுடைய அன்பை இது பிரதிபலிக்கிறது. தேவனுடைய மாறாத சிநேகத்தை இது பிரதிபலிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. ஆமாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை, நான் இஸ்ரவேலாகிய உங்களுக்கு பனி போல இருப்பேன். நீங்களும் நானும் வாக்குத்தத்த இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, திவ்ய வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன். பனிக்கு ரொம்ப விசேஷங்கள் பைபிளில் சொல்லப்படுகிறது. எர்மோன் மலைகள் மேலும் சிறு மலைகள் மேல் இறங்குற பனிக்கு ஒப்பாக இருப்பேன். பனி பொழியுமானால் தாவரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், புல் பூண்டுகள் எல்லாம் அப்படி செழிக்கும். ஒரு செழிப்பை பார்க்க முடியும். ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும். ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஒரு இனிமையை, ஒரு குளிமையை பார்க்க முடியும். இந்த காலை வேளையில் என் தேவன், என் சர்வ வல்லமையுள்ள தேவன், இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன்னு சொன்ன தெய்வம் உங்க வாழ்க்கையில பனி போல இறங்கி வருவார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. பனி இறங்குறத ஒரு ஆர்ப்பாட்டமா பார்க்க முடியாது, மழை பெய்கிறத பார்க்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். பனி இறங்குறத நமக்கு விசேஷமா இந்த பகுதிகளில் பார்க்க முடியாது. வட மாநிலங்களில் பனிப்பொழிவை கண்ணால பார்க்க முடியும். இந்த காலை வேளையில் கர்த்தர் பனி போல உங்க வாழ்க்கையில இறங்குவார். உங்க வாழ்க்கையின் வறட்சிகள் எல்லாம் மாறும், வறுமைகள் எல்லாம் மாறும், தாரித்திரங்கள் எல்லாம் மாறும், உஷ்ணங்கள் எல்லாம் மாறும். உங்க வாழ்க்கையில கரண்டு போன அனுபவங்கள் எல்லாம் மாறும். ஒரு செழிப்பை ஆண்டவர் இந்த மாதத்தில் நிச்சயமாய் தேவ சபைக்கு ஆண்டவர் தருவார். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீலி மரம், அந்த வாசனை வீசுகிற மலர்களில்
லீலி புஷ்பம் தான் முதன்மையானது, வாசனை வீசக்கூடியது. ஆனால் அது முட்கள் நிறைந்த இடத்துல தான் பூக்கும், முட்கள் நிறைந்த இடத்துல தான் பூக்கும். அதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, முட்கள் அதை கிழிச்சு விட்டா தான் மனம் வீசும். முட்கள் அதை கிழிக்கலைன்னா அது மனமே வீசாது. ஆமீன். ஆண்டவர் சொல்கிறா, முட்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடங்களில் முட்கள் உண்டு, உங்களை குத்தக்கூடிய முட்கள் உண்டு. அந்நாள் ஆண்டவர் சமூகத்திலே ஓடி வர காரணம் என்ன? அங்கே ஒரு முள்ளாகிய பெரியநாள் இருந்தாள். ஆகவே தான் அந்நாள் ஓடி வந்தாள். ஆகார், ஆமென் ஸ்தோத்திரம், ஆகாருடைய வார்த்தைகள் முட்களை போல தைத்ததுனால தான் ஆமென் சாராள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடினாள். இந்த காலை வேளையில முட்கள் உங்களுக்கு உண்டு. உங்க பள்ளியில, கல்லூரியில, வேலை இடங்களில, உங்க போகிற ஒரு பாதைகளில் குத்தக்கூடிய வார்த்தைகள், உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மனமடிவாக்கக்கூடிய வார்த்தைகள், செயல்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பனி போல இருக்கும் நான் உன்னை லீலி புஷ்பத்தை போல மலர செய்வேன். கைகளை தட்டி ஆண்டவரை சோதரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மலர செய்வார், மனம் வீச செய்வார். ஹல்லேலூயா. லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோனுடைய சிறப்பு என்னன்னா, பனி படர்ந்த மலை. லீபனோனில் எல்லா காலங்களிலும் பனி படர்ந்திருக்கும். வெண்மலை என்று சொல்வார்கள், வெண்மையான மலை என்று சொல்வார்கள். அங்கு அருமையான விலையேற பெற்ற விருட்சங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். விலை மதிக்க முடியாத விருட்சங்கள் உண்டு. ஆமென். பூத்து குலுங்கி வாசனை வீசக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் உண்டு. அதுதான் லீபனோனுடைய விசேஷம், சிறப்பு. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில சபையே, தேவ பிள்ளையே, என் வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு வறட்சி அல்ல, ஒரு பூ பூத்து காய் காத்து கனிகளை கொடுத்து வாசனை வீசக்கூடிய ஆமென் ஒரு நல்ல வாழ்வை இந்த மாதம் தெய்வம் நமக்கு, நம்முடைய சபைக்கு வாக்கு பண்ணுகிறார். கை தட்டி அந்த வார்த்தைகளை சுகந்தரித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தை நல்ல சுகந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் வாயினால சொன்னதை வலது கரத்தினால நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாக்கோபு சொன்னா, என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம். தாவீது சொன்னா, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நீங்க ஆனந்த கண்ணீர் வடி சொல்வீங்க, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் கர்த்தரே என்னை இதுவரையிலும் கொண்டு வந்திருக்கிறார், இன்னமும் அவர் கொண்டு வருவார். அவர் உங்களை குறித்த நினைவுகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல, அவை நன்மைக்கான நினைவுகளே. அவர் உங்களுக்காக வைத்த தரிசனங்கள் நிறைவேறாமல் போவது இல்லை, அவை நிச்சயமாய் நிறைவேறும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் துதிப்போம். அல்லேலூயா. தரிசனங்கள் நிறைவேறுகிற ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பின்மாறி மழை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற எழுப்புதலின் காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்றல்ல, உதித்தது. ஹல்லேலூயா. எல்லா தூசிகளை உதறிவிடுங்கள், எல்லா அசுத்தங்களையும் உதறிவிடுங்கள், எல்லா பாவங்களையும் பாரங்களையும் உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோரும் ஆகிய அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடுவீர்கள் என்றால் பனி போல உங்கள் மேல ஆண்டவர் வந்து அமருவா. லீலி புஷ்பத்தை போல மலருவீங்க, லீபனோனை போல நீங்க வேறு ஒன்று நிற்பீங்க. அசைவில்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவா. அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் கிளைகள் ஓங்கி படரும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஓங்கி படருகிற ஒரு அனுபவம். அப்படின்னா விசாலங்களை ஆண்டவர் தருவா, சில எக்ஸ்டென்ஷனை ஆண்டவர் தருவா, விரிவாக்கங்களை ஆண்டவர் தருவா, நிலங்களை தருவா. ஆமென். டாக்குமெண்ட்டுகளை பண்ண உதவி செய்வா, மெயின்டெனன்ஸ் வேலைகளை செய்ய ஆண்டவர் உதவி செய்வா, திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவா, கடன்களை செட்டில் பண்ண, லோன்களை செட்டில் பண்ண, காரியங்களை செட்டில் பண்ண கர்த்தரே உங்களுக்கு வழி திறப்பார். விசுவாசம் உள்ள பிள்ளைகள் கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பா. சங்கீதக்காரன் சொன்னார், என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பா. அல்லேலூயா. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது இந்த அக்டோபர் மாதம் தடைப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் சொல்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் 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 செய்வார். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, வெறும் வார்த்தைகள் அல்ல. கர்த்தருடைய வாயினால சொல்லப்படும் வார்த்தைகள் அவர் வலது கரத்தினால் நிறைவேற்றுவா. அவருடைய கரம் ஓங்கி இருக்கிறது, அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. கரங்கள் அசைத்து ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் வாசனை லீபனோனுடைய வாசனை போலும் இருக்கும். அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம். ஒலிவ மரம் ஆமேன் ரொம்ப அழகான மரம் இல்லை, ஆனால் அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடிய மரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மரத்திலிருந்து ஆமேன் கிட்டத்தட்ட ஆமேன் 65,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் கிடைக்குமா? ஆமேன் ஸ்தோத்திரம். ஒரு மரத்திலிருந்து ஆமேன் ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 65 லிட்டர் எண்ணெய் கிடைக்குமா ஒரு வருஷம்? ஆமேன். அவ்வளவு வருமானம் கொடுக்கக்கூடிய மரம் தான் ஒலிவ மரம். ஆழமாக வேரூன்றி நிற்கக்கூடிய மரம் ஒலிவ மரம். மழையினாலேயோ இயற்கை சீற்றங்களாலேயோ அழிக்கப்படாத ஒரு மரம் ஒலிவ மரம். பல நூற்றாண்டுகள் வாழக்கூடிய மரம் ஒலிவ மரம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீதிமான், அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவனை அவன் சந்ததியையும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒலிவ எண்ணெய்களை இறங்க பண்ணக்கூடிய ஒலிவ மரங்களாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பந்தியை சுற்றி நம்முடைய பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அலங்காரமுள்ள பிள்ளைகளாக, அலங்காரமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை, திருச்சபையை ஆண்டவர் மாற்றுவாராக, இன்னமும் மாற்றுவாராக. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க கரங்களை தட்டும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை பனி போல, ஆண்டவருடைய பிரசன்னம் கிருபையும் பனி போல உங்கள் மேல் இறங்கட்டும். லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து மனம் வீசுகிற உன்னத அனுபவத்தை தெய்வம் தருவாராக. அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல. நான் சொன்னேன், லீபனோன் உயர்ந்த வனம், உயர்ந்த மலைப்பகுதி. ஆமை அப்படி தாழ்வான பகுதிகளில் ஆமை ஏராளமான கனிதரும் மரங்கள், செடிகள், கொடிகள் பூத்து குலுங்கும். ஆமேன். எப்போ பார்த்தாலும் வாசனையாகத்தான் இருக்குமா. அந்த நறுமணமுள்ள வாழ்வை ஆண்டவர் தருவா. ஒரு காலத்தில் நாறிக்கொண்டது எண்ணெய் உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்தா, நாற்றமெல்லாம் ஜீவரத்தத்தினால கழுவினா. இனி நாம் நாறுகிறவர்கள் அல்ல, இனி நறுமணம் வீசுகிறவர்கள். சிலர் சொல்லுவாங்க நாருமேன்னு சொல்லுவாங்க. மரியாள் சொன்னாள், மார்த்தாள் சொன்னாள், உடன் பிறந்தவர்கள் சொன்னாங்க நாருமே. இயேசு சொன்னா, நாறுவதற்காக நாங்கள் வரல, அவனை நறுமணமாய் மாற்றத்தான் வந்திருக்கிறேன், அவனை அற்புத சாட்சியாக மாற்றத்தான் வந்திருக்கிறேன், அவனும் நிமித்தமாக அநேகர் என்னை விசுவாசிக்கும்படியாகத்தான் வந்திருக்கிறேன். அழைத்த தெய்வம் கைவிடுகிற தேவன் அல்ல, நார பண்ணுகிற தேவன் அல்ல, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, தலைகுனிய பண்ணுகிற தேவன் அல்ல, நறுமணமாய் மாற்றுகிற தேவன். பவுலடியா சொன்னார், எல்லா இடங்கள்லையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அநேக சொன்னாங்க அவ்வளவுதான் முடிந்தது, இனி பிழைக்க மாட்டான், செத்து போனான்னு சொல்லி பவுலை எத்தனையோ இடங்களை தூக்கி வீசிட்டு போனாங்க. கப்பர் சேதங்கள், கள்ள சகோதரால் மோசங்கள், பசி, பட்டினி, உபத்திரம், துன்பம். கமாலியன் கீழே கல்வி கற்ற ஒரு கல்விமான் அல்லவா, எபிரேயன் அல்லவா, ரோம குடியுரிமைக்கு சொந்தக்காரனாக பிறந்தவன் அல்லவா, எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரன் அல்லவா. ஆனால் அவன் சொல்கின்றான், என்னை நறுமணமாய் வீச செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. 2 கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு மாறாதவர், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்மை உயிரோடு அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்தான் மெய்யான திராட்சை செடி, நம்ம கொடிகள். அவரிடத்தில் தான் எல்லா சத்துக்களும் எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை ஒரு விஷயம் கூட வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூந்தி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இந்த நல்ல வார்த்தைகளால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பின்புள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க, அதெல்லாம் வாக்குத்தத்தமான வார்த்தைகளாகவே கொடுக்கப்பட்டது. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை ஆண்டவரை எதிர்பாருங்கள். வில்லியம் கேரி ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, அவர் எப்பவும் சொல்வார், பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள்.
ஒரு செருப்பத்துக்கு தொழிலாளி என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க எதிர்பார்க்க முடியும்? நல்லபடி அல்ல. அவரை கொண்டு ஆண்டவர் இந்தியாவில் செய்த காரியங்கள் பெரிய பெரிய காரியங்கள், அளவிட முடியாத காரியங்கள், உயர்ந்த காரியங்கள். நீங்க யாரா இருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியங்கள் பெரிய காரியங்கள். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். கர்த்தரின் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதியுங்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாகவே அமைந்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து சொல்லுங்க, எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்பவரே. விசுவாசம் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் செய்து ஆமே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம்பாதத்தில் இறக்கி வைத்தே, உம்பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. நேசப்பா, உம்மோடு இருப்பதுதான் எங்க உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வதான எங்கள் இதயத்தின் விருப்பம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலையில் உங்களுடைய திவ்ய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நேரிலே ஆலயத்தில் வந்து ஜெபித்து ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். அவர் தம் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், கையிடும் வேலைகளுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய படிப்புகளுக்காக, எதிர்காலங்களுக்காக ஸ்தோத்திரம். நேரில் இணைந்த பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய அன்பு ஆசீர்வாதம் எப்போதும் நம் பிள்ளைகளோடு தங்கி தாபரிக்கட்டும். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினா. ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். இருந்த வார்த்தைகள் நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்கிறோம். எங்களை நடத்தும், எங்களை உயர்த்தும், எங்களை அனுகிரகித்து ஆசீர்வதித்தருளும். எங்களுக்காக சிறுமை தாழ்ச்சி அடைந்தீரையா. எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்க நீ சித்தம் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் நடக்கிற விசேஷ உபவாச ஜெபங்களை ஆசீர்வதிங்க. சிஸ்டர் ஜோதி சருளை வல்லமையாக பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, கூட்டங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. அடுத்த வாரம் ஸ்தோத்திரம் வட இந்திய ஊழியர்களுக்காக அடியோடு கடந்து போகிறோம். அந்த ஊழிய பாதையில் பிரயாணங்கள் எல்லாம் கூட இருந்து அந்த மிஷன் ட்ரிப் மிக ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த மிஷனரி பயணம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தர் உதவி செல்ல வேண்டுமே சொல்லிக்கிறோம். பலவீனப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா பலப்படுத்து, கிருபையோடு நடத்து. ஏசு மூலம் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் உள்ள சதா காலங்களிலும் நம் அனைவரோடு அவர் வருகமற்றும் ஆமென்றும் ஆமேன் என்று நிலைத்து இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கையை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சமாதானத்துடைய போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.